நம்முடன் டைரக்டர் பி வாசு அவர்கள் இணைப்பில் வருகிறார். வணக்கம் சார். திரையுலகில் உங்களுடைய அனுபவம் கேப்டன் அவர்களோட பறந்துபட்ட அனுபவம். நீண்ட நாட்களாக நீங்கள் அவரை பார்த்துருக்கீங்க. தாங்க முடியாத பேரிழப்பு உங்களை போன்ற பல கோடி நெஞ்சங்களுக்கு. உங்களுடைய அனுபவமும் உங்களுடைய இரங்கல் செய்தியும். இன்னைக்கு காலையில் நண்பர் நடிகர் விஜயகாந்த் அவருடைய மரண செய்தி கேட்டு ரொம்ப அதிர்ச்சியாச்சு. நம்ப முடியல. இவ்வளவு சீக்கிரம் அவர் இந்த மரணத்தை அடைஞ்சிருக்க கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் இருந்திருந்தா இன்னும் எவ்வளவோ நல்லது நடந்திருக்கும். ரெண்டாவது, அவருடைய இழப்பு அவர் குடும்பத்தாருக்கு மட்டுமில்லை, அவர் ரசிகர்களுக்கு மட்டுமில்லை, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கே ஒரு மிகப்பெரிய இழப்பு. ஏன்னா அவர் ஒரு மிகச்சிறந்த மனிதர். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் மேக்கப் போட்டா மட்டும் நடிகர் கிடையாது, ஹீரோ கிடையாது. ஒரு மேக்கப் இல்லாட்டி ஹீரோ. ஒரு 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 விஷயத்தை எடுத்துக்கிட்டாருன்னா அதை முடிக்கிற வரைக்கும் அவர் ஓயவே மாட்டார். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவாகவும் அழகாகவும் அதை செய்வார். எத்தனையோ விஷயங்கள் அவர் அப்பாற்பட்டு, அதாவது சினிமாவுக்கு அப்பாற்பட்டு அவர் செய்த உதவிகள் ஏராளம். அதிலும் நடிகர் சங்க தலைவராக அவர் செய்த விஷயங்கள் மிகச்சிறந்த பாராட்டுக்குரிய விஷயங்கள். அதாவது அந்த கடன் அடைக்கிறதுக்கு அவர் எடுத்துக்கிட்ட முயற்சி, நடிகர் சங்கத்தை கடனோட அடைக்கிறதுக்கு அவர் எடுத்த முயற்சி எல்லாம் எங்களை போன்ற இயக்குநர்களுக்கெல்லாம், திரையுலகத்தை சேர்ந்த எல்லாருக்கும் தெரியும். எப்படியெல்லாம் ஒரு எல்லாரையும் ஒன்று சேர்த்து மிகப்பெரிய அவருடைய சக நடிகர்களான ரஜினிகாந்த் அவர்களையும் கமல் அவர்களையும் எல்லாரையும் அழைத்து கூட்டிட்டு போய் ஒரு மிகப்பெரிய ஷோ பண்ணி அதை எப்படி நம்ம அடைக்க முடியும், எப்படி பண்ண முடியும் அப்படின்னு அன்னைக்கு அவர் எடுத்த முயற்சி. அந்த காலகட்டத்தில் அவருடைய தலைமையில எத்தனையோ விஷயங்கள். அவர் இன்னொரு அவர்கிட்ட சிறப்பு விஷயம் என்னன்னா, அவர் ஒரு மிகப்பெரிய படமா ஒரு கதையை கேட்டாருன்னா, பிரம்மாண்ட கதையை கேட்டாருன்னா, அந்த பிரம்மாண்ட கதையை ஏதோ ஒரு தயாரிப்பாளர் கூப்பிட்டு இதை நீங்க எடுங்கன்னு சொல்ல மாட்டாரு. இது எடுத்தா ஒருவேளை அவருக்கு ஏதாவது நட்டம் ஏற்பட்டால் அவருக்கு அது பாதிப்பு வருமேன்னு சொல்லி தன்னுடைய படங்கள் எடுப்பாரு. அப்படி எடுத்தது தான் கேப்டன் பிரபாகரும், வல்லரசு போன்ற படங்கள்லாம் அவருடைய பேனர்ல அவர் எடுத்துக்கிட்டாரு. அது சொல்லும்போது சொல்லுவாரு, சார் இதெல்லாம் பெரிய பட்ஜெட் சார், ப்ரொடியூசருக்காக தான் சொன்னேன், ஆனா அவர் சொல்லும்போது கதையை பெருசா சொன்னாரு. சொல்லும்போது இது எதுக்கு சார் அவங்களுக்கு கொடுக்கணும், நம்ம எடுப்போம் ரிஸ்க் அப்படின்னு. வாழ்க்கையில் அவர் பல ரிஸ்க் எடுத்திருக்காரு. அவர் ஒரு தனி மனிதனா அங்கிருந்து மதுரையில இருந்து புறப்பட்டு அவர் ஒரு தனி மனிதனா தானே, அதாவது எல்லார்கிட்டையும் சொல்லுவார், நிறைய பேர் போட்ட ரோட்ல நடந்தாங்க, ஆனா அவரு ரோடு போட்டுக்கிட்டாரு. எல்லாத்துலயும் சரி, அவரை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு சிறந்த மனிதர், சிறந்த குணம், தர்ம குணம். பெரியவங்களோட உட்கார்ந்து சாப்பிட்றதை விட இப்போது சக நடிகர்கள், சக இயக்குநர்கள், தொழில்நுட்ப கலைஞரோட சாப்பிட்றதை விட இந்த சாதாரண தொழிலாளர்கள் உட்கார்ந்து சாப்பிடுவார். அவருடைய டச்சப் ஆகட்டும், அவருடைய காஸ்டியூமர் ஆகட்டும், இந்த காஸ்டியூம் அசிஸ்டன்ட் ஆகட்டும், என் தோல்ல அவர் கை போட்டாருன்னு சொல்றதை விட என் அசிஸ்டன்ட் தோல்ல தான் அதிகம் கை போட்டாரு. அவங்களதான் அவர் நண்பர்களா பார்த்துட்டாரு. என்ன ஒரு மரியாதையா ஒரு டைரக்டரா பார்த்தாரு. அந்த மரியாதை கொடுக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போலாம். அவரை பத்தி பெரிய இழப்புங்க, எங்களுக்கு பெரிய இழப்பு. இன்னொரு நடிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா இன்னைக்கு அவர் எந்த லெவல்ல இருந்திருப்பாருன்னு எனக்கு நல்லா உணர முடியுது. அரசியலுக்கு அவர் உடல் நல்லா இருந்திருந்தா இன்னைக்கு அந்த அரசியல் அவர் எந்த நிலையில இருந்திருப்பாருன்னு தெரியுது. இது மிக ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு. அவர் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல முடியாத ஒரு இழப்பு. அந்த அவங்க வீட்டுக்கு சக்தி கொடுக்கணும், ரசிகர்களுக்கு சக்தி கொடுக்கணும், நம்ம மக்களுக்கு சக்தி கொடுக்கணும் இந்த இழப்பை தாங்கிறது. இப்போ சேதுபதி ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும், அப்போ வல்லரசில் நீங்கள் ஆப்போசிட் கேரக்டர் ஒரு நடிகராக நீங்கள் அவரோட நடிச்சிருக்கீங்க. ஒரு இயக்குனர் நடிகராக ஒரு பிரம்மாண்டமான நடிகரோட நடிக்கும்போது உங்களுக்கான ஸ்பேஸ் எந்த அளவில் அவர் கொடுத்தாரு. அவர் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்டு. அந்த சூழலை எப்படி எல்லாருக்குமான சூழலாக மாற்றுவார்? அவர் என்ன நடிகனாக்குனார் என்ற பெருமை எனக்கு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. என்னை ஒரு நடிகன் ஆக்கியது விஜயகாந்த் அவர்கள். நான் என்னுடைய ஆசை சினிமா, நான் அதுக்காக வந்தேன். பட் இருந்தால் கூட என்ன நடிகன் ஆக்குறது அவர் தான். அதே நேரத்தில் நான் முதல் காட்சியில் அவரோட நடிக்கும் பொழுதே நான் அவருடைய கண்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு ஈர்ப்பாக இருக்கும். அந்த கண், அவருடைய முகத்திலே அவருடைய கண் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவர் அந்த நின்று என்னை பார்ப்பாரு, அந்த வா வல்லரசுன்னு சொல்கிற அந்த ஒரு சீன்லேயே நான் ஒரு இயக்குனராக அவரை இயக்கும் போது நான் பார்த்த விஜயகாந்துக்கும் ஒரு நடிகராக நான் பார்த்து, ஒரு நடிகரா சக நடிகரா அவரை பார்க்குற விஜயகாந்துக்கு எனக்கு அப்பதான் ஒரு வித்தியாசம் தெரிஞ்சது. ஒரு நடிகன் போது அந்த கேமரா முன்னாடி அது வேற அப்படின்னு எனக்கு அப்பதான் உணர தெரிஞ்சது. ஏன்னா ஒரு கையை காட்டி அந்த கையை பார்த்து ஆக்ஷன் சொல்லிட்டு அந்த கையிலேயே தான் எல்லா ஆக்ஷன்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்க்க ஒரு மனிதன் நிற்கும் பொழுது அவங்க கூட பேசும்பொழுது இருக்கிற ஒரு நடிப்புன்றது, அது நடிகரோட கஷ்டம் அப்பதான் தெரிஞ்சது. வெறும் கையை பார்த்து எல்லா எமோஷன்ஸும் சொல்லணும், வெறும் கையை பார்த்து கோவப்படணும், வெறும் கையை பார்த்து அழணும், சிரிக்கணும்,
அப்படின்றது நான் இயக்குனரா எனக்கு வந்து இருக்கும்போது தெரியல. இது தெரியல, நடிகனா இருக்கும்போது தான் தெரியுது. அது அவர் எப்படி அவர் வந்து என்ன வந்து என்ன சார்னு சொல்லி அவர் அழகா என்னை கொண்டு போனார் அந்த விஷயத்துலலாம். ஆரம்பத்துல நான் ஃபர்ஸ்ட் அவரோட நடிக்கும்போது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆனா அவர் வந்து அவ்வளவு அழகா என்னை கொண்டு போனார். அவர் என்னை வந்து ஒரு நடிகனா மாத்தினார்னா கூட அது வந்து இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு மனிதர். அதே மாதிரி நான் ஒரு படத்துல நடிக்கும் பொழுது எனக்கு சாப்பாடு என்ன, எங்கிருந்து வருது, டைரக்டர் எங்கிருந்து கொண்டு வரீங்க, அப்படிதான் பண்ணாரு. கடைசி காட்சியில வந்து அவர் என்னை அடிக்கணும். கிளைமாக்ஸ்ல அடிக்கும் பொழுது அவர் வந்து யோசிச்சாரு, நான் அடிக்க மாட்டேன், அவர் வந்து நான் அடிக்கக்கூடாது, அவர் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு என் முகத்துல அவருடைய வேட்டியை போட்டு, ஏதோ ஒரு வேட்டியை போட்டு மூடி வேற யாரையோ வச்சுதான் அடிச்சார். அந்த அளவுக்கு அங்க கூட மரியாதை கொடுக்குற ஒரு நடிகரை நான் பார்த்தேன், ஒரு மனிதரை பார்த்தேன். சொல்லிக்கிட்டே போலாங்க. ஒரு இப்போ ஒரு ஒரு இயக்குனரா உங்களுக்கு வந்து நீங்க வந்து பல நடிகர்கள் பார்த்திருப்பீங்க, திரையுலகில் பல எழுத்தாளர்கள், சினிமா நாலேஜ் உள்ளவங்களோட பழகியிருக்கீங்க. கேப்டன் அவர்களை ஒரு சமூகத்துக்காக போராடக்கூடியவர், சமூக பிரச்சனைகளில் அவருடைய பங்களிப்பு இருக்கும், ஆக்ரோஷமான பேச்சாக இருக்கட்டும், நல்ல நிர்வாகி, அரசியல்வாதி, அரசியல் பிரச்சனைகளில் கவனம் செலுத்தக்கூடியவர், இப்படியான முகங்கள்லாம் எங்களுக்கு தெரியும். அவருடைய சினிமா நாலேஜ் எப்படிப்பட்ட ஒன்று, நிறைய புதுமுக இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாருங்கிற செய்தியை பார்க்குறோம், ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டை உள்ளே கொண்டு வந்திருக்காருன்னு பார்க்குறோம். அவருடைய சினிமா நாலேஜ் எப்படிப்பட்ட ஒன்று சார்? அவருடைய சினிமா நாலேஜ் வந்து அவர் வந்து எல்லாமே படிச்சு வந்தார் சார். ஆரம்பத்துல இருந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஆரம்ப கட்டத்துல இருந்து அந்த கீழ்படியில இருந்து மேல வருவாங்க இல்லையா, ஏதோ ஒரு பெரிய இவரோட இன்னாருடைய மகன், அன்னாருடைய வாரிசை சேர்ந்தவர், இன்னாருடைய ப்ரொடியூசருடைய இதை தேர்ந்தவர், அவங்க அதெல்லாம் இல்லை. அவர் எங்கிருந்தோ ஒரு ராவா, இன்னைக்கு எத்தனையோ பேர் வராங்க இல்லையா, எங்கிருந்தோ ராவா வந்து தானா உழைச்சு தானா அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அதுலயும் அவருக்கு வந்து பெரிய காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரியா இருந்தா அவர் வரும்பொழுது அவர் வந்து எப்படி உள்ள வந்தாரு, எப்படி அவர் கஷ்டப்பட்டாரு, எப்படி அவருக்கு தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சாரு, அந்த இடத்துல அவர் எப்படி நிலைச்சு நின்னாரு, அதுல வந்து அவர் கதை வந்து எப்படி எடுக்கணும், தனக்கு என்ன சூட் ஆகும், தான் என்ன நடிச்சா கரெக்டா இருக்கும். நான் அவருக்கு வந்து அம்மன் கோயில் கிழக்காலை படத்துல வந்து சுந்தரராஜன் டைரக்ட் பண்ண படத்துல வந்து ஸ்கிரீன் பிளேல நான் வந்து நிறைய பண்ணியிருக்கேன் அவருக்கு. அதுல எல்லாம் அவரை பார்க்கும் பொழுது அவர் வந்து அந்த கேரக்டரை அது எப்படி பண்ணணும், அந்த கேரக்டர்ல அவர் எப்படி அதை கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி அதுலலாம் அவர் ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். அதே மாதிரி செல்வமணி அவர்களோட வந்து ஒரு நாள் நான் எங்கேயோ லொகேஷன்ல பார்க்கும்போது அவர் வந்து டிஸ்கஸ் பண்றாரு டைரக்டரோட. ஒரு இன்ஸ்டியூட் டைரக்டர் கொண்டு வந்திருந்தாலும் அந்த சீனை எப்படி பண்ணலாம், எப்படி எடுக்கலாம், என்ன பண்ணலாம், நீங்க என்ன நினைக்கிறீங்க, எப்படி பிரேக் டவுன் போடுறீங்க, எப்படி ஷெட்யூல் போடுறீங்க, அதெல்லாம் முதல் கொண்டு அவர் உட்கார்ந்து தன்னுடைய படத்துல வந்து எல்லாத்தையுமே பார்ப்பாரு. அனாவசிய செலவுகள் அவருடைய படத்துல ப்ரொடியூசரை பாதிக்கணும் தெரிஞ்சா அதை வந்து அவர் வந்து டைரக்டர் வச்சு கரெக்ட் பண்ணுவார். வேண்டாம், இது இப்படி பண்ணாதீங்க, இது இப்படி எக்ஸ்பென்ஸ் ஆகுது. அவர் வந்து நிறைய இன்ஸ்டியூட் இப்போ நான் ஓயாம உழைப்பாரு. என் படத்துக்கு ஒரு வாட்டி ஷூட்டிங் வரும்போது நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு காலையில் வராரு. அப்போ நான் கேட்குறேன், என்னன்னா இல்லைங்க அது அப்படி நைட் எஃபெக்ட் ஃபுல்லாகவே அது அப்படிதான் எடுத்தாகணும், வேறு வழி கிடையாது. சரி நீங்கள் சொன்னீங்கன்னா 2 நாள் கேப் விட்டுறலாமே அப்படின்னா, இல்லை வேண்டாம் அப்படின்னு சன்ரைஸ் இங்க வரும், சன் செட்டுக்கு அங்க போவாரு. அப்படி உழைச்ச காலங்கள் நான் பார்த்துருக்கேன். அப்படி அவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு, டைரக்டர்ஸோட கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு கதைக்கு. அதே மாதிரி அவர் அந்த சண்டை காட்சிக்கு அவர் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதம். சேதுபதி ஐபிஎஸ்லாம் அந்த 80 feet ஹைட் டவர்ல மேல நின்று அந்த கிளாக்கை வந்து அவர் நிறுத்தின விதம், அவர் ஏறினது, ரிஸ்க் எடுத்தது, அந்த கார் ஃபைட்ல அவர் எடுத்த ரிஸ்க், இதெல்லாம் ரொம்ப வந்து பிரமிப்பா இருக்கும். நானே வந்து என்கிட்ட கிளியரா சொல்லிடுவாரு, நீங்க ஷூட்டிங்க்கு வராதிங்க, உங்க கான்செப்டை சொல்லிட்டீங்க, நான் ஃபைட் எடுக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், ஃபைட் மாஸ்டரோட உட்காந்து நான் டிஸ்கஸ் பண்ணி நான் பண்ணித்தரேன், நீங்க இருந்தா பயப்படுவீங்க அப்படின்னு சொல்லி ரிஸ்க் எடுப்பாரு. நான் உண்மையிலேயே ஒரு நாள் அவர் எடுத்த ரிஸ்கை பார்த்து பயந்து போயிட்டேன். வேண்டாம், நல்லதா வரட்டும் பயந்து போயிட்டேன். அந்த அளவுக்கு அவர் வந்து அந்த உழைக்கிறதுல, தனக்கு வரணும்னு நினைக்கிறதுல அவரு ரொம்ப குறியா இருப்பாரு. அதுலயும் ஃபைட்ல இந்த பேக்ல லெக் எடுத்து அடிக்கிற ஷாட்டு எங்கிட்ட பிரபு, சத்யராஜ் சார் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. அந்த விஜய் மாதிரி பிரபுலாம் விஜய் தான் சொல்லுவாரு, விஜய் மாதிரி அந்த பேக் ஷாட் அடிக்கிறதுலப்பா சரியா இருக்கும்பா. ஃபைட்டுன்னா அந்த கையில பஞ்ச் பண்ணும்போது அந்த அந்த கைக்கு வந்து அந்த பஞ்ச் வந்து அப்படி ஒரு உழம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பர்ஃபெக்டா இருக்கும் அவருக்கு. அதெல்லாம் நன்றி சார். இணைப்புல வந்து பறந்துபட்ட அனுபவங்களையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய இணைப்புக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.